வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 5/1/2021 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து டேரெக்டாக அந்த கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டின். A student required 20 marks to pass in psychology. He has secured 10% marks and failed by 20 marks. What is the passing mark? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 20% மார்க் சைக்காலஜியில் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அவர் வந்து 10% தான் மார்க் எடுக்கிறாரு. அப்புறம் 20 மார்க் எடுக்கிறதுனால ஃபெயில் ஆகிறார். சரிங்களா? அப்போ பாஸ் மார்க் எவ்வளவு? 20%. சரிங்களா? அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு? 10% மார்க் எடுத்திருக்காரு. அதோட எவ்வளோ மார்க் எடுத்தால் 20 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிருப்பபடி. ஆனால் 20 மார்க் வந்து எடுக்கலை, ஃபெயில் ஆகிறார். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? 20%. ஸோ 10% மார்க்கோட 20 மார்க் எடுத்திருந்தாருன்னா பாஸ் ஆகிருப்பாரா? அப்போ 10% மதிப்பு என்ன? 20. நமக்கு என்ன தேவை? பாஸ் மார்க்கு 20% = 40ன்றதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், 7வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட நம்பரில் எது வந்து ரேஷனல் நம்பர் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து விகிதமுறு எண் கிடையாதுன்னு கேட்குறாங்க. விகிதமுறு எண் சரிங்களா? இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நாட் விகிதமுறு எண் சொல்லி கேட்குறாங்க. நம்பர்லாம் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதோட மதிப்பு 9 கூட்டல் 16 = √25. இதோட மதிப்பு 5ன்னு சொல்லி வரும். விகிதமுறை என்னென்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணை வந்து பின்ன வடிவத்தில் P/Qன்ற ஃபார்மெட்டில் பின்ன வடிவத்தில் எழுத முடிஞ்சால் அது வந்து விகிதமுறை எண். சரிங்களா? அப்படி எழுத முடியல அப்படின்னா அது வந்து விகிதமுறா எண். இங்கே 30 அண்டர் ரூட் ஆஃப் 900 என்ன வரும்? ஆன்சர் வந்து 30². சரிங்களா? ரூட் அவுட் வெளியே எடுத்திங்கன்னா 30. அடுத்து இங்கே 12.96 வந்து ரூட் அவுட் வெளியே எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1296/100. அண்டர் ரூட் என்ன வரும்? 36/100 சொல்லி வரும். சரிங்களா? இதோட ஸ்கொயர் 36² தான் 1296. பட் இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5² √5ன்னு சொல்லி வரும். √5ஓட மதிப்பு வந்து ஒரு விகிதமுறை பின்ன வடிவத்தில் எழுத முடியாது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஆன்சர். பின்ன வடிவத்தில் எழுத முடியாதான் நமக்கு கேட்குறாங்க. இது வந்து விகிதமுறு எண்ணில் கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து விகிதத்தில் எழுத முடியாது. √5 வந்து விகிதத்தில் எழுத முடியாது. மற்ற எல்லாத்தையும் விகிதத்தில் எழுதலாம். இதை வந்து 5 எப்படி எழுதலாம்? 5/1 சொல்லி எழுதலாம். 30/1 சொல்லி PYQ ஃபார்மெட்டில் எழுதலாம். பட் 5². சரிங்களா? அது அண்டர் ரூட் அவுட் வெளியே எடுத்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதோட மதிப்பு என்ன வரும்? 5³ சொல்லி வரும். சரிங்களா? அதோட மதிப்பு 5√5. இது வந்து விகிதமுறு வடிவத்தில் வந்து எழுத முடியாது. சரிங்களா? அதனால் வந்து இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 8வது கொஸ்டின். sin 15 மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நேற்று தான் சொல்லியிருந்தேன். sin 15 cos 15 இதோட மதிப்பெலாம் டேரெக்டாக கேட்டிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு செங்கோண முக்கோணம். சரிங்களா? ஒரு செங்கோண முக்கோணத்தில் தீட்டாவோட மதிப்பு, இது செங்கோணம். சரிங்களா? இது √3 - 1, இது √3 + 1, இது வந்து 2√2. சரிங்களா? இது வந்து 15 டிகிரி, இது 75 டிகிரி. அப்படின்னா sin 15 டிகிரியோட மதிப்பு என்ன வரும்? எதிர்பக்கம் வகுத்தல் கர்ணமா? எதிர்பக்கம் வகுத்தல் கர்ணம். சரிங்களா? அதாவது பெர்பெண்டிகுலர் அப்பான் ஹைப்போதினியஸ். இதோட மதிப்பு என்ன வரும்? √3 - 1 2√2. சரிங்களா? ஸோ இந்த டேபிள் இந்த முக்கோணத்தை வந்து பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லி நிறையா சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து கரெக்டாக கேட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாவில் போட்டுக்கோங்க. sin A - B = sin A cos B cos A sin B. இந்த ஃபார்மெட்டில் போட்டிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா sin 45 டிகிரி -30 டிகிரி. இதோட மதிப்பு என்ன வரும்? sin 45 டிகிரி cos 30 டிகிரி cos 45 டிகிரி sin 30 டிகிரி. சரிங்களா? இது வந்து ஃபார்முலாங்க. இந்த ஃபார்முலா அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். நான் அதை வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தேன். அப்படி தெரியல அப்படின்னா இந்த ஃபார்மெட் மூலியம் நீங்கள் போடலாம். sin 45 டிகிரியோட மதிப்பு என்ன? 1/√2 cos 30 டிகிரியோட மதிப்பு என்ன? √3/2 இங்கே என்ன வரும்? cos 45 டிகிரியோட மதிப்பு 1/√2, sin 30 டிகிரியோட மதிப்பு 1/2. ஸோ இதில் என்ன வரும்? காமனாக 2√2 ரெண்டுலேயுமே இருக்குது. மிச்சம் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2√2. மேலே என்ன வரும்? 1 × √3 √3 - 1
ஸோ இதுதான் டேரெக்டாக கிடைக்குதுங்களா ஆன்சர். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபார்முலா இந்த ஃபார்மெட் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் ஈஸியாக வந்து கணக்கு வந்து போட்டுற முடியும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின். இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து புள்ளி ஒரு தசமத்தில் இருக்குது. ஸோ ஒரு தசமம் புள்ளிக்கு அப்புறம் ஒரு தசமம் இருக்குது. ஸோ 2 தசமத்தை எடுத்துடலாம். அப்படின்னா என்ன வரும் 361/1024. இதோட மதிப்பு என்ன 19² - 32² அண்டர் ரூட் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்திங்கன்னா 19/32 தான் ஆன்சர். 1லேருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் படிச்சுக்கோங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி 1லேருந்து 30 வரைக்கும் உள்ள க்யூப் வந்து படிச்சுக்கோங்க, கணக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சப்போஸ் தெரியல அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகுன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் க்ராசரி ஐட்டம் இஸ் கன்சியூம்டு பை ஃபேமிலி இன்க்ரீஸ் பை 20%. அதாவது ஒரு மளிகை சாமான் சரிங்களா, ஒரு ஃபேமிலி வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மளிகை சாமானோட பொருட்களுடைய விலை வந்து 25% அதிகமாகுதான். இப்போது வந்து அவங்களுடைய நுகர்வு வந்து விலையோட அந்த பொருட்களுடைய விலை வந்து 25% அதிகமாகுது. இப்போ அதனுடைய பயன்பாட்டை வந்து எவ்வளோ தூரம் குறைச்சாங்க அப்படின்னா அந்த செலவுகள் வந்து மாற்றாமல் முதல்ல இருந்த செலவே சமமாக இப்போயும் இருக்கிற மாதிரி பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்னென்னா இது வந்து ஆல்ரெடி ரயில்வேயோட இப்போ கரண்ட்டில் நடந்த கொஸ்டின்ஸில் வந்து நிறைய இந்த மாதிரி கான்செப்ட் வந்து கேட்டாங்க. கான்செப்ட் என்னன்னா ப்ரைஸ் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கன்சம்ஷன். அதாவது விலை வந்து நுகர்வுக்கு எதிர்த்தகு. அதாவது விலை அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியான பொருள் வாங்குவோம், விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமான பொருள் வாங்குவோம் சரிங்களா. இப்போது 25% பின்ன வடிவம் என்ன 1/4 சரிங்களா. இது வந்து என்ன ப்ரைஸோடைய மதிப்பு. ஸோ இது இனிஷியல் ப்ரைஸு, இது நியூ ப்ரைஸ். இது இனிஷியல், இது நியூ ஐட்டம். ப்ரைஸ் என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு இருந்தது 5ன்னு சொல்லி மாறிடுச்சு சரிங்களா. இன்க்ரீஸ் ஆகுதா, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ 4ன்னு இருந்தது 1 கூடி 5ன்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போது அதோடய கன்சம்ஷன் என்ன ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 4 மாற்றினா மட்டும்தான் இதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குறையும் சரிங்களா. 5லேருந்து 4 மாற்றணும். ஸோ அப்போ தான் அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வந்து எப்போயுமே சேமாக இருக்கும் சரிங்களா. அப்போது ஆரம்பத்தில் இருந்தது 5, இப்போ இருக்கிறது 4, எவ்வளோ குறைஞ்சிருக்கு 1 குறைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% வந்து அவங்களுடைய கன்சம்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் சேமாகவே இருக்கும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். எக்ஸ்பெண்டிச்சரோட மதிப்பு என்ன ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன். அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின். கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட பகுதியோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு பார்வைக்கு தெரியக்கூடிய அந்த பக்கங்களுடைய, அதாவது இது 1 கலரில் எழுதலாம் 1 2 3 4 5 6 இந்த 6 பக்கங்களுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இது ஏ, இது பி, இது சி, இது டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல் சரிங்களா. இப்போ நமக்கு எதோடைய பரப்பெல்லாம் கண்டுபிடிக்கின்றதை மட்டும் பாருங்கள். இப்போது ஏபிசிடியோடைய பரப்பளவு என்ன வரும், நீளம் வந்து 15 சென்டிமீட்டரு, அகலம் வந்து எவ்வளவு, அகலம் வந்து 7 சென்டிமீட்டரா. ஸோ 15 × 7 = 105 சென்டிமீட்டர். ஒன்றோட முடிஞ்சிச்சு. அடுத்து 2வது பரப்பு என்ன BKIJ சரிங்களா. இதோடைய லென்த் எவ்வளவு பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் லென்த்து தான் 20 சென்டிமீட்டர். ஏலேருந்து கே வரைக்கும் உள்ள லென்த்து தான் 20 சென்டிமீட்டர். அப்படின்னா பி வரைக்கும் இங்கே பாருங்கள், இதோட சிடியோட மதிப்பு 7 சென்டிமீட்டர்னா ஏபியோட மதிப்பு என்ன இருக்கும் 7 சென்டிமீட்டர். அப்போது பிகேவோடைய மதிப்பு என்ன இருக்கும் 13 சென்டிமீட்டர் இருக்குமா, 13 சென்டிமீட்டராக இருக்கும் சரிங்களா. அப்போது நமக்கு பிகேஐஜேயோடைய மதிப்பு என்ன வரும், நீளம் வந்து 13 சென்டிமீட்டர், அகலம் எவ்வளவு 8 சென்டிமீட்டர். ஸோ 13 × 8 எத்தனை வரும் 80, 104 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்ததாக 3வது பரப்பு என்ன IGH HIKL இதோடைய மதிப்பு என்ன வரும், இதோடைய லென்த்து 5 × 8 = 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
அடுத்தது 4வது பரப்பு HIJG. இதோட மதிப்பு என்ன வரும்? லென்த் அளவு 13 சென்டிமீட்டரா? இதே சேம் லென்த்து ஐஜிக்கு இருக்குமா? ஸோ 13 சென்டிமீட்டரா? இதோடைய அகலம் என்ன? 5 சென்டிமீட்டரா? இந்த இதனுடைய அகலம் ஐஹெச்சுடைய அகலம் 5 சென்டிமீட்டர். ஸோ 13 × 5 = 65 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்ததாக 5வது ஃபார்ம் 5வது DFGJ. இதோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி 8 சென்டிமீட்டர் போயிடுச்சு. அப்போது மிச்சம் 15 எவ்வளோ இருக்கும்? இதோட மதிப்பு 7 சென்டிமீட்டராக இருக்குமா? இதோடைய மதிப்பு 7 சென்டிமீட்டராக இருக்குமா? ஸோ இதோட மதிப்பு டிஜேயோட மதிப்பு 7 சென்டிமீட்டரு. இதனுடைய அகலம் உயரம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். ஸோ 7 × 5 = 35 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்ததாக கடைசி 6, மொத்தம் 6 வரும் தானே. அடுத்து CDEFனுடைய மதிப்பு என்ன வரும்? 7 சென்டிமீட்டர். அடுத்து உயரம் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர். ஸோ 7 × 5 = 35 சென்டிமீட்டர் ஸ்கொயரா. ஸோ எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வரும்? 5 × 10, 15, 20, 24க்கு 4, மிச்சம் 2 என்ன வரும்? 10, 20, 22, 26, 32, 38, 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து வரும். நமக்கு பார்வைக்கு தெரியக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த டேபிள் என்ன கேட்குறாங்கன்னா, விச் லாங்குவேஜ் ஸ்போக்கன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் இருக்கவங்க பல்வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை வந்து கொடுத்துட்டாங்க. இல்லை என்ன கேட்குறாங்கன்னா, விச் லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை அட்லீஸ்ட் 1 out of 3 ஸ்டூடெண்ட்ஸ் ரிசைடிங் இந்த ஹாஸ்டல். ஹாஸ்டலில் இருக்கிற 1/3 ஸ்டூடெண்டால் எந்த லாங்குவேஜ் வந்து அதிகமாக பேசப்படுதுன்றதான் கேள்வி. மொத்த டோட்டல் எவ்வளவு? டோட்டல் ஸ்டூடெண்டோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 72 ஸ்டூடெண்ட். நமக்கு என்ன கேட்குறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. நமக்கு என்ன கேட்குறாங்க? 1/3. ஸோ 1/3 ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 24 ஸ்டூடெண்ட்ஸ். மினிமம் 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஹிந்தின்றது தான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஏன்னா அவங்க வந்து 24 ஸ்டூடெண்ட் வந்து 25 ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஹிந்தி லாங்குவேஜ் வந்து. ஸோ ஆன்சர் வந்து மினிமம் 24 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசணும். ஸோ அவங்களோட ஹிந்தி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின். இதோட மதிப்பு கேட்டிருக்காங்கப்பா. இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 2/5 × 350 ப்ளஸ் 30%, 30/100 × 250. அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 70. இங்கே அடி கொடுத்தீங்கன்னா 2 ஏன் அடி கொடுக்கணும்? டேரெக்டாக இங்கே எடுத்துக்கலாமா? 0 அடி கொடுத்துக்கலாமே. 0 இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஈக்குவல் என்ன வரும்? 140 + 75 ஈக்குவல் டு 215 ஆன்சர். அடுத்ததாக 24வது கொஸ்டின். In a frequency distribution, bit value of class is 12 and the width is 6, the lower limit of the class. இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, லோவர் லிமிட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, லோவர் லிமிட் ஈக்குவல் டு மிட் வேல்யூ மைனஸ் விட்த் அப்பான் 2ன்றது தான் கான்செப்ட். சரிங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்க? லோவர் லிமிட் தான் கேட்குறாங்க. ஒரு டேட்டாவோட லோவர் லிமிட்டு. மிடில் வேல்யூ எவ்வளவு? 12 இடைநிலை. விட்த் எவ்வளவு? 6/2 ஈக்குவல் டு 12/3 12 - 3 ஈக்குவல் டு 9ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அனில் அப்புறம் பால்பீர் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை வந்து 3 நாள் படிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாள் வந்து தொடர்ச்சி வேலை பார்க்குறாங்க. அப்புறம் அனிலுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. சரிங்களா? இப்போ பால்பீர் வந்து மிச்சம் இருக்க வேலையை வந்து 2 நாளில் இன்னும் 2 நாள் சேர்த்து வந்து அந்த வேலையை முடிச்சிடலாம். அப்போனா பால்பீர் மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பான்றாங்க கேள்வி. நல்லா கவனிங்க. அனிலும் பால்பீரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 3 நாள் வேலை முடிக்கிறாங்க. ஸோ அது வந்து டோட்டல் ஒர்க்காக இருக்குமா? ஈக்குவல் டு அதே வேலையை அனிலும் பால்பீரும் வந்து 2 நாளில் வந்து வேலை நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து அனில் வந்து போயிடுறான். மிச்சம் இருக்கிற வேலையை யார் செய்கிறா? பால்பீர் மட்டும் செய்கிறான். ஸோ 2p. இது சுருக்குனிங்க அப்படின்னா 3xலேருந்து 2x கழிச்சிங்கன்னா ஒரே ஒரு x வருமா? ஸோ a + b இன்ட்டு 1ன்னு சொல்லி வரும். இதை கழிச்சிங்கன்னா ஈக்குவல் டு 2pன்னு சொல்லி வரும். ஸோ இதோட மதிப்பு a + b ஈக்குவல் டு 2p. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும்?
2p மைனஸ் பி ஈக்குவல் டு பின்னு சொல்லிடுவோம். அப்போ ஏபி இவங்க ரெண்டுடைய எஃபிஷியன்சி சேம் 1. சரிங்களா? அப்போ டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி இன்ட்டு டோட்டல் ஒர்க் என்ன a + b இன்ட்டு 3. ஸோ 1 + 1 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 6 தான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ நமக்கு என்ன தேவை? நம்பர் ஆஃப் டேஸ். யாருடையது எஃபிஷியன்சி? டோட்டல் ஒர்க் எத்தனை? 6. யாருடையது? பல்பீருடைய. பல்பீர் வந்து அந்த மொத்த வேலையை வந்து எவ்வளோ நாளாக தனியாக செய்வான்றதான் கேள்வி. ஸோ டோட்டல் ஒர்க் எத்தனை? 6. பல்பீரோட எஃபிஷியன்சி என்ன? 1 ஈக்குவல் டு 6 டேஸ்ன்றதான் ஆன்சர். ஃபஸ்ட் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் நமக்கு என்ன தேவை? கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின். ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு மெஷின் வந்து 4500 விற்கும்போது அவருக்கு வந்து 20% நட்டம் கிடைக்கலாம். இப்போ வந்து 20% லாபம் கிடைக்கிறதுக்கு அந்த பொருளை வந்து என்ன விலைக்கு விற்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே லாஸோட ஃபார்முலா என்ன? லாஸோட ஃபார்முலா இல்லை, எஸ்பியோட ஃபார்முலா. 2 ஃபார்முலா இருக்குது. எஸ்பி ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் அல்லது எஸ்பி ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து முதல்ல வந்து பொருளை வந்து 4500 விற்கிறார். எவ்வளவு? 20% நட்டத்தில் வைக்கிறார். ஸோ 100 மைனஸ் 20% ஈக்குவல் டு 80%ஓட மதிப்பு 4800. நமக்கு என்ன தேவை? 1% மதிப்பு என்ன வரும்? 80 அடி எடுத்திங்கன்னா 60ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? ப்ராஃபிட் வந்து 20% வரணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்? 100 + 20 120% சொல்லி வரும். சரிங்களா? இப்போ 1%ஓட மதிப்பு 60 அப்படின்னா 2 பக்கமும் 120 பேருக்கு அப்படின்னா என்ன வரும்? 120% ஈக்குவல் டு 60 × 120 ஈக்குவல் டு 7200 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ லாபத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்ததாக ஒரு அறை இருக்குது. அந்த அறையினுடைய அளவீடுகள் கொடுத்துட்டாங்க. 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர் சொல்லி அளவீட்டில் வந்து ஒரு அறை இருக்குது. அந்த அறைக்குள்ளே வந்து 1/2 மீட்டர் இன்ட்டு 1/3 மீட்டர் இன்ட்டு 1/4 மீட்டர் இந்த அளவில் உள்ள ஒரு கன செவ்வகங்கள் வந்து எத்தனை செவ்வகங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க, சேமிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது மொத்த பரப்பளவு, சரிங்க, மொத்த பரப்பளவு அந்த கியூபாய்டு ரூமோடைய மொத்த பரப்பளவு என்ன வரும்? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரமா, இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன தேவை? நம்பர் ஆஃப் கியூபாய்ட்ஸ் தான் நமக்கு தேவை. எத்தனை ஸ்மால் கியூபாய்ட்ஸ் வந்து அந்த ரூம்குள்ளே அடக்க முடியுது தான் கேள்வி. ஸோ டோட்டல் வேல்யூ அப்பான் இந்த ஒரு கியூபாயினுடைய வேல்யூ. ஸோ 2/3 × 2 × 3 × 4 அப்பான் 1/2 × 1/3 × 1/4. இதோட மதிப்பு என்ன வரும்? கீழே இருக்க வகுத்தல் இருக்க போகிற மேலே போயிடும். சரிங்களா? அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2² × 3² × 4². இதோட மதிப்பு என்ன வரும்? 4 × 9 × 16 4 36 36 × 16 576 ஆன்சர். ஸோ இந்த அறைக்குள்ள வந்து 576 கனசெவ்வகங்கள் வந்து இந்த சிறிய கனசெவ்வகங்கள் வந்து வைக்க முடியும். அடுத்த கொஸ்டின் 31வது கொஸ்டின். ஒரு 2 எண்கள் இருக்குது. சரிங்களா? 3.03 அப்புறம் 2.05 சொல்லி 2 எண்கள் இருக்குது. இந்த 2 எண்களுடைய கூடுதல் அப்புறம் 2 எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம், இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கின்றன ஆன்சர் கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ ஒரு நம்பர் ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம், இன்னொரு நம்பர் பின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கணக்கில் என்ன கேட்குறாங்க? 2 எண்களோட கூடுதல் அப்புறம் 2 எண்களோட வித்தியாசம், இது ரெண்டுக்கும் உள்ள கூடுதல் தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 2ஏன்னு சொல்லி வருமா? ஸோ 2ஏட மதிப்பு என்ன? 2 × 3.03 = 6.06 ஆன்சர். அடுத்த கணக்கு 32வது கணக்கு. ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பை சார்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுதான் முட்டேண்ணா, அடடா எழுதிருந்தேனே, டெலிட் பண்ணிட்டேண்ணா. கொஸ்டின் என்னன்னா, வாட் பார்ட் ஆஃப் total students is admitted in arts faculty. இந்த பை சார்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெவ்வேறு எஜுகேஷன் வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து ஆர்ட் குரூப் மட்டும் எடுத்தவங்க எவ்வளோ பேர் சொல்லி கேட்குறாங்க. அவங்களுடைய பின்னம் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 3600 சொல்லி வரும்.
நமக்கு என்ன தேவை, ஆற்றோடைய பகுதி தான் தேவை. ஸோ 1200 வகுத்தல் 3600 ஈக்குவல் டு என்ன வரும், 1/3 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 34வது கொஸ்டின். x² - 4x + 1 = 0 சொல்லி கொடுத்தாங்க. x² + 1/x² மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, வேல்யூ. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப எளிமையாக பார்க்க தான் கஷ்டமாக தெரியும். என்ன பண்ண போகிறீங்க, x² - 4x + 1 = 0 இருக்கு இல்லையா, இந்த சமன்பாடை டிவைட் பை எக்ஸ் ஆன் போத் சைடு. அப்போ என்ன வரும், x - 4 + 1/x = 0வா. அப்போது x + 1/xோட மதிப்பு என்ன, 4. இப்போ நமக்கு என்ன தேவை, x² + 1/x² மதிப்பு. இதோட மதிப்பு என்ன வரும், p² - 2வா. நேற்று ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, x² + 1/x² மதிப்பு p² - 2. இப்போ என்ன வரும், 4² - 2 16 - 2 = 14ன்றதான் ஆன்சர். ரொம்ப எளிமையான கணக்கு. சப்போஸ் இவருக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கலாம், பட் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்ததுனால கொஷின் ஆன்சர் பண்ணாமே போயிட்டாங்க. சார் 1 மார்க் போயிருந்தது. ஈஸியான கணக்கு, கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்கன்னா 1 மார்க் கிடச்சிருந்துடலாம், வேலை கூட கிடச்சிருக்கும். ரைட், வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதாங்க ஃபார்மேட். இந்த மாதிரி கொடுத்தோன்னே பயப்பட வேணாம். 2 பக்கம் வந்து எக்ஸால் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து x + 1/xோட ஃபார்மேட் தெரிஞ்சிடும். நமக்கு ஃபார்முலா தெரியும், x + 1/xோட மதிப்பு p அப்படின்னா x² + 1/x² மதிப்பு p² - 2 = 14ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 37வது கொஸ்டின். எஸ், the difference between the compound interest and simple interest on a sum of money at 10% for 2 years compounded annually is 50. the sum of money. ஒரு பிரின்சிபலுக்கு வந்து கூட்டு வட்டி அப்படி தனி வட்டி ரெண்டுக்குள்ள வித்தியாசம், 2 வருஷத்துக்கு 10% வட்டி விகிதத்தில் வித்தியாசம், அதோட மதிப்பு வந்து 50 ரூபா அப்படின்னா அந்த பிரின்சிபல் எவ்வளோ சொல்லிக்கிறேன். ஒரு அசலை வந்து தனி வட்டிலையும் கொடுக்குறாங்க, கூட்டு வட்டிலையும் கொடுக்குறாங்க, 2 வருஷத்துக்கு 10% வட்டி விகிதத்தில். அந்த 2 வட்டிக்கு இடையில் உள்ள வித்தியாசம் வந்து 50 ரூபா அப்படின்னா சம் ஆஃப் மணி என்ன சொல்லி கேட்குறாங்க. நேற்றே பார்த்தோம், இது வந்து ஃபார்முலா கணக்கு தான், ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். ஃபார்முலா என்னன்றதை சொல்கிறேன், அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷங்க, சாரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 3 இயர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரே ஒரு நிமிஷங்க, எழுதி வச்சுருந்தேனே. எஸ், 2 இயர்ஸுக்கு என்ன ஃபார்முலான்றதை பார்க்கலாம். ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு r/100 the whole square. புரியுதுங்களா, இதுதான் வந்து ஃபார்மெட். r/100 ஸ்கொயரா. எஸ், 3 இயர்ஸுக்கு இதே இது கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் 3 வருஷத்துக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் r² இன்ட்டு 300 + r/100³ சரிங்களா. நமக்கு 2 வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியுமா. ஸோ கான்செப்ட் படி 50 ரூபா, தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம். பிரின்சிபல் தான் நமக்கு தேவை, பிரின்சிபல் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10%. ஸோ 10² ஈக்குவல் டு 100 / 100 × 100, 100க்கு 100 அடியாயிரும் 50. ஸோ பிரின்சிபல் என்ன வரும், 50 × 100 ஈக்குவல் டு 5000ன்றதான் ஆன்சர். ஸோ டைரக்ட் ஃபார்முலா கொஷின்ப்பா. இது 2 ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்படியே கொஷின் கேட்பாங்க, இதே சேம் கொஷின். நேற்று வந்து இதுக்கு முந்தின ஷிஃப்ட்டில் வந்து 3 வருஷத்துக்கு கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோ வித்தியாசம். ஸோ அடுத்த கொஸ்டின்குள்ளே போயிடுறாங்க. 38வது கொஸ்டின். இந்த ஒரு வடிவம் கொடுத்துட்டாங்க சரிங்களா. இதில் வந்து ஏபிடியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க 1. இந்த சைக்கிள் குவாட்ரிலேட்டர் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். பட் அதையும் இதையும் குழப்பிடக்கூடாது சரிங்களா. இது வந்து வெளியில் சாதாரண படம்,
நீங்கள் சைக்கிள் குவாட்ரிலேட்டர் இருக்கும் இல்லையா, வட்டத்துக்குள்ளே அமைஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஒரே நாற்கரம் அமைஞ்சிருக்கும். அந்த இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஏபிசி இதோட மதிப்பு டி. இப்போ ஏபிடியோட மதிப்பு 55 டிகிரி சரிங்களா. ஏசிடியோட மதிப்பு 30 டிகிரி. இப்போ பிஏசியோட மதிப்பு எக்ஸ் டிகிரி. அடுத்து பிடிசியோட மதிப்பு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள், நான் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள், இதோட மதிப்பு எக்ஸ் டிகிரி. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிகிரியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்னன்றதை சொல்கிறேன், இதை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிவம் சரிங்களா, இந்த மாதிரி ஒரு வடிவம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஏபிசிடி, இதோட மதிப்பு ஆல்ஃபா, இதோட மதிப்பு பீட்டா, இதனுடைய மதிப்பு தீட்டா. அப்படின்னா இந்த ஆங்கிளோட மதிப்பு என்ன வரும் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் தீட்டா. இதுதான் கான்செப்ட் ரைட்டுங்களா. அப்போ கொஷின் படி எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன வரும், எக்ஸ் டிகிரியோட மதிப்பு மேலே என்ன கொடுத்துட்டாங்க, பிஏசி ஒய்யா, பிஎஸோட மதிப்பு ஒய். ஸோ எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன வரும், உள்ளே இருக்க 3 கோணங்கள் கூடுதல் வருமா. ஸோ 55 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் ஒய் டிகிரி. நமக்கு என்ன தேவை, எக்ஸ் டிகிரி அப்புறம் ஒய் டிகிரியோட மதிப்பு தானே தேவை, ஈக்குவல் டு 85 டிகிரின்றதான் ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 39வது கொஸ்டின், சுருக்கு கணக்குங்க. போர்டு மாஸ் தியரி படி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது பண்ணணும். ரெண்டாவது வந்து ஃபஸ்ட் என்ன ப்ராக்கெட்லேயே வந்து எந்த ப்ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் வந்து நம்ம மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மால் ப்ராக்கெட் பார்க்கணும், அதுக்கடுத்து வந்து இந்த ப்ராக்கெட், அதுக்கடுத்து கடைசியாக இந்த பெரிய ப்ராக்கெட் சரிங்களா. ஃபஸ்ட்டு அப்போது இதை பார்க்கணும் சரிங்களா. அப்போது இதோட மதிப்பு என்ன வரும், 12 மிச்சமாக வருமா, 4க்கு 3 12 மிச்சமா. அடுத்து 9 மைனஸ் 4 ஈக்குவல் டு 5 வகுத்தல் 12 சொல்லி வரும். ஸோ அப்போ என்ன வரும், 1/6 வகுத்தல் 5/12 சொல்லி வரும். ஸோ இது சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும், இதோட மதிப்பு 1/6 இன்ட்டு 12 வகுத்தல் 5 ஈக்குவல் டு 2 வகுத்தல் 5. இப்போது இந்த அடைப்புக்குறியில் என்னெல்லாம் இருக்குது, 1 வகுத்தல் 2 கூட்டல் 1 வகுத்தல் 3 ப்ளஸ் 2 வகுத்தல் 5. ஏன்னா இதோடைய மதிப்பு பார்த்துட்டோம் இல்லையா, இது வரைக்கும் உள்ள மதிப்பு பார்த்துட்டோம் இல்லையா. அப்போது இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா மிச்சமாக எடுத்திங்கன்னா 30ன்னு சொல்லி வரும் சரிங்களா. 30 அடுத்ததாக 30னா இங்கே மேலங்கிலையும் 15ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். சரி 15 ப்ளஸ் இங்கே வந்து என்ன 10ஆல் பெருக்க வேண்டியிருக்கும், மேலங்கிலையும் 10 ப்ளஸ் இங்கே வந்து 6ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 25 36 வகுத்தல் 30 பாருங்க, 36 வகுத்தல் 30 இல்லையே, சாரி இங்கே 12 வரும் இல்லையா. இங்கே மேலங்கிலையும் மீச்சம் எடுத்தோம் 30னா இங்கே மேலங்கிலையும் 15ஆல் பெருக்கணும் சரிங்களா. இங்கே வந்து 10ஆல் பெருக்க வேண்டியிருக்கும், இங்கே வந்து 6ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். அப்போ இங்கே 12 வரும் இல்லையா, 2 12. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 30 37 வகுத்தல் 30. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வகுத்தல் இருக்குது. ஸோ 1 வகுத்தல் 37 வகுத்தல் 30ன்றதை எப்படி எழுதலாம், 1 இன்ட்டு 30 வகுத்தல் 37 சொல்லி எழுதலாம். இதோட ஆன்சர் 30 வகுத்தல் 37ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 45வது கொஸ்டின், கான்செப்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ப்பா. எக்ஸ்டீரியர் ஆஃப் எனி பாலிகன், எந்த ஒரு பலகோணத்திற்கும் வெளிக்கோணங்களின் கூடுதல் என்ன வரும் அப்படின்னா 360 டிகிரி தான் வரும் சரிங்களா. இது வந்து தியரி. எந்த ஒரு பலகோணத்திற்கும் சரிங்களா அதோடைய வெளிக்கோணங்களின் கூடுதல் வந்து என்ன வரும் அப்படின்னா 360 டிகிரி. அடுத்த கொஸ்டின் 55வது கொஸ்டின், sin 40 ப்ளஸ் ஏ மைனஸ் காஸ் 45 டிகிரி மைனஸ் ஏ, இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறான். வேல்யூ புட் மெத்தட் படி போட்டிங்க அப்படின்னா வேல்யூ புட் மெத்தட் படி ஏவோட மதிப்பு 0 டிகிரின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வரும், sin 45 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரி வருமா. ஸோ sin 45 டிகிரி மதிப்பு என்ன, 1/√2
காஸ் 45 டிகிரியோட மதிப்பெண்ணா 1/√2. ஒரு எண்ணெய் அதே என்னால் கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 0 தான் ஆன்சர் வரும். இப்படியும் போடலாம். அப்படி போட முடியல அப்படின்னா கான்செப்ட் என்னென்னா sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்மெட்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த காசுல போட்டிங்கன்னா இது வந்து தீட்டான்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இது எல்லாத்தையும் தீட்டான்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அப்போது காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 45 டிகிரி. இது வந்து ரெண்டாவது மெத்தடுங்க. sin 45 ப்ளஸ் ஏ மைனஸ் என்ன வரும்? sin 90 டிகிரி மைனஸ் 45 மைனஸ் ஏ டிகிரியா? எஸ். அப்போ இங்கே என்ன வரும்? sin 45 டிகிரி ப்ளஸ் ஏ மைனஸ் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போச்சுன்னா என்ன வரும்? sin 90 மைனஸ் 45 டிகிரி sin 45 டிகிரி மைனஸில் இருக்க ஏ ப்ளஸ் ஏவை மாறிடும். ஒரு எண்ணை அதே எண்ணால் அடி கொடுத்தால் கழிச்சா என்ன வரும்? ஆன்சர் 0ன்னு வரும். இப்படியும் போடலாம். அடுத்த கொஸ்டின் 62வது கொஸ்டின். சகிலா வந்து ஒரு மிஷின் வந்து 540 ரூபாய் கேட்கும்போது 10% வந்து நட்டம் கிடைக்குது. இப்போ உனக்கு வந்து 10% லாபம் கிடைக்குன்னா எவ்வளோ விற்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்பியோட மதிப்பு என்ன வரும்? எஸ்பி ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ், அப்புறம் எஸ்பி ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். நமக்கு வந்து எவ்வளோ எஸ்பியோட மதிப்பு என்ன? 540 ரூபா. ஸோ 100 மைனஸ் 10% ஈக்குவல் டு 90% மதிப்பு என்ன? 540 ரூபா. அப்போ 1% மதிப்பு என்ன வரும்? 654. 6% வருமா? எஸ், 6 ரூபாய். 654. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? 10% லாபம் தேவை. ஸோ 100 + 10 ஈக்குவல் டு 110% தான் லாபம். சரிங்களா? அப்போ 1% மதிப்பு 6 ரூபா அப்படின்னா 110% மதிப்பு என்ன வரும்? இன்ட்டு 110. ரெண்டு பக்கமும் 110 பெருக்குனீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 6 × 110 660 ரூபா சொல்லி நமக்கு விற்பனை விலை வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 65வது கொஸ்டின் போர்டு மாஸ் கொஸ்டினுங்க. போர்டு மாஸ் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 96 வருமா? எஸ், 96. ஸோ 7 + 5 12 மைனஸ் 296 எவ்வளோ வரும்? 192 மைனஸ் இதோட மதிப்பு என்ன வரும்? 47 வருமா? மைனஸ் 47. ரைட்டு. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சுருக்குனிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு வகுத்தல் 11 33 வகுத்தல் 3 11 வரும். 11 கூட்டல் 9 × 2 18 மைனஸ் 7. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 11 + 11 வகுத்தல் 11 ஈக்குவல் டு 22 வகுத்தல் 11 ஈக்குவல் டு என்ன வரும்? 12 மைனஸ் 192 மைனஸ் 47 கூட்டல் 2. அப்போது என்ன வரும்? 12 போச்சுன்னா 180. ஸோ மைனஸ் 180 மைனஸ் 45 ஈக்குவல் டு என்ன வரும்? 225 மைனஸ் 225 சொல்லி கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 66வது கொஸ்டினுங்க. ஒரு ஏரோப்ளேனில் வந்து 500 பேசஞ்சர் வந்து கொண்டு போக முடியும். அதில் வந்து 40% வந்து ஆண்கள், 20% வந்து குழந்தைகள். சரிங்களா? இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மென் விமன் சில்ட்ரன் இந்த லோவஸ்ட் டேர்ம். சரிங்களா? இப்போ அதில் வந்து எவ்வளவு ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து பயணிக்கக்கூடிய விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் எவ்வளவு? 500. ஸோ மென், விமன் அண்ட் சில்ட்ரன். மென்னோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 45%. ஸோ விமனோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 20%. சாரி, விமன் கிடையாது, சில்ட்ரனோட பர்சன்டேஜ். அப்போது டோட்டல் வந்து எவ்வளவு? 100%. விமனோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 மைனஸ் 100 மைனஸ் 65 ஈக்குவல் டு 35% இருக்குமா? ஸோ 100 மைனஸ் 65% ஈக்குவல் டு 35%. அவ்வளோதாங்க. நமக்கு என்ன கேட்குறான்? லோவஸ்ட் டேர்ம் ரேஷியோ தான் கேட்குறான். ஸோ நீங்கள் நம்பர் வேல்யூ கண்டுபிடிச்சி மறுபடியும் நீங்கள் சுருக்க தான் வேணும். இப்போ டேரெக்டாக இங்கேயே சுருக்கலாமே. 9:7:4. இதுதான் ஆன்சர்.
அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நார்மலாக மென் விமன் சில்ட்ரனுடைய ரேஷியோ எண்ணிக்கை எவ்வளோ பார்ப்பீங்க. ஸோ 100% மதிப்பு 500 அப்படின்னா 1% மதிப்பு என்ன 5. ஸோ 45% மதிப்பு என்ன 45 × 5 அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அடிவுக்கு தானே போகிறோம். அடுத்து விமனோட பர்சன்டேஜ் 35 × 5. அடுத்து சில்ட்ரனோட எண்ணிக்கை 20 × 5. எல்லாத்துல காமன் என்ன இருக்குது 5 இருக்குது அடிவிடுங்க. அடுத்து என்ன இருக்குது 9 5 45 7 5 35 4 5 20. அவ்வளோதான். ஒரு எண்ணிக்கையை சுருக்குனாலும் ஒரு ரேஷியோவோட எந்த எண்ணிக்கையை பெருக்கினாலும் சரி வகுத்தாலும் சரி அந்த ரேஷியோவோட மதிப்பு சேமாக தான் இருக்கும். ரேஷியோவோட காமனாக எந்த ஒரு எண்ணையோ பெருக்கினாலும் அல்லது வகுத்தாலும் அந்த ரேஷியோ வந்து சேமாக தான் இருக்கும், மாறவே மாறாது. அடுத்தது 69வது கொஷின். இந்த எக்ஸாக்ட் கொஷின் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ரயில்வேல கேட்ட கொஷினுங்க. ரீசெண்டாக ரயில்வேல ஏஎல்பி எக்ஸாமா எஸ்ஐ எக்ஸாமா டெக்னீஷியன் எக்ஸாமான்னு தெரியல, பட் இந்த எக்ஸாக்ட் கொஷின் அப்படி கேட்டிருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த கணக்கு போட்டிருக்கேன். அனில் வந்து ஒரு வேலையை வந்து 6 நாளில் முடிக்கிறான். புஷ்பா வந்து ஒரு வேலையை வந்து 8 நாளில் முடிக்கிறாங்க, சேம் வேலையை. இப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை வந்து 3200 செஞ்சு முடிக்கிறாங்க. இப்போ வந்து சமனுடைய உதவியோட இந்த வேலையை வந்து 3 நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா சமனுடைய ஷேர் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. அனில் புஷ்பா, அனில் வந்து 6 நாளில் வேலை முடிக்கிறான், புஷ்பா வந்து 8 நாளில் வேலை முடிக்கிறாங்க. சரிங்களா. இப்போது சமனோட உதவியால் இந்த வேலை வந்து 3 நாள் முடியுது. ஸோ A + B + C = 3. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கும், டோட்டல் ஒர்க் எவ்வளவு, இது வந்து நம்பர் ஆஃப் டேஸு, இது வந்து டோட்டல் ஒர்க்கு, இது வந்து அவங்களோட எஃபிஷியன்சி. ஒரு நாளில் வந்து அவங்க எவ்வளோ வேலை செய்வாங்கன்றது கணக்கு. ஸோ எல்சிஎம் என்ன வரும் 24 வருமா, 24. இப்போ வந்து அனில் வந்து எவ்வளோ நாள் வேலை முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 எஃபிஷியன்சி, அனிலோட எஃபிஷியன்சி. புஷ்பாவோட எஃபிஷியன்சி 3 எஃபிஷியன்சி. இப்போது ஏபிசி 3 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளோ வரும் 8. இப்போ ஏபிசியோட வேல்யூ 8, ஏவும் பியினுடைய வேல்யூ மட்டும் எவ்வளவு, அப்போ சியோட வேல்யூ 8 - 7 = 1. இப்போ நல்லா கவனிங்க, அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து மட்டுமே இந்த வேலையை வந்து 3200 முடிச்சிட்டாங்க. அதாவது மொத்த வேலையோட மதிப்பு எவ்வளவு 8 பங்கு. சரிங்களா. 8 பங்கு வேலை செஞ்சாங்கன்னா அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 3200 முடிக்கிறாங்களா, அப்போது மொத்த வேலை எவ்வளவு 8 பங்கு. ஸோ 8 பங்கோட மதிப்பு 3200 ரூபா. சரிங்களா. 3200 ரூபா. இப்போ இப்போ யார் சமனோட மதிப்பு எவ்வளவு 1 பங்கு. ஸோ 3200 / 8 = 400 ரூபா தான் வந்து அவனுடைய வேலையோட ஷேர். சரிங்களா. நல்லா கவனிங்க, இந்த வேலையை வந்து மொத்தமாக முடித்தாங்க அப்படின்னா 3200 ரூபா கிடைக்கும். சரிங்களா. 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்களா, 3 பேர் சேர்ந்து இந்த இடத்துல குழப்பமாக இருக்கும், குழம்பலாம் வேணாம். 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை வந்து முடிக்கிறாங்களா, 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க, எவ்வளோ பங்கு 8 பங்குக்கு செய்கிறாங்க. சரிங்களா. அந்த மொத்த வேலையோட மதிப்பு 3200 ரூபாயா, 8 பங்கு வேலை செய்ய மட்டும் 3200 ரூபா. அப்போது ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு 3200 / 8 = 400. ஒரு பங்குன்றது யாருடைய மதிப்பு சமனுடைய மதிப்பு. அவ்வளோதாங்க. அடுத்த கொஷின் 71வது கொஷின். சூப்பர் கொஷினுங்க. ஒரு பஸ்ஸு வந்து ஒரு ரெண்டு பர்சன் பஸ் இருக்குது. சரிங்களா. ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸு வந்து போகிற டைரெக்ஷனுக்கு 2 பசங்க வந்து போகிறாங்க. சரிங்களா. 2 பர்சன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. சரிங்களா. மணிக்கு 3 km/h வேகத்தில் போகிறாரு. இன்னொருத்தர் வந்து மணிக்கு 5 km/h வேகத்தில் போகிறாரு. இப்போ வந்து 3 km வேகத்தில் போகிறவர் வந்து 10 செகண்ட்லேயும் 10 செகண்டில் வந்து கடந்துருது இந்த பஸ்ஸு. சரிங்களா. அதே இது இந்த 5 km வேகத்தில் போகிறவரை 11 செகண்ட் வேகத்தில் வந்து 11 செகண்ட் நிமிஷத்தில் வந்து கடந்துருது. அப்படின்னா இந்த பஸ்ஸுடைய ஸ்பீடு என்ன சொல்லிக்கிறாங்க. இது நல்லா கவனிங்க. இது கான்ஸ்டண்ட்டான வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்டானது டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் பஸ். இங்கே மனிதர்களுக்கு வந்து எந்த டிஸ்டன்ஸ் கிடையாது. சரிங்களா. அப்போது சேம் டிஸ்டன்ஸை தான் வந்து இந்த ஸ்பீடில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு × டைமா. அப்போது ஃபஸ்ட்டு மனிதரை கடக்கிறது டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு 1 × டைம் 2. அடுத்து செகண்ட் டிஸ்டன்ஸ் இதை செகண்ட் மனிதரை கடக்கிறதுக்கு ஸ்பீடு 2 × டைம் 2. அவ்வளோதாங்க. இது அப்படியே காமனாக வச்சிங்கன்னா டிஸ்டன்ஸ் ஸ்பீடு × டைம் 1 = ஸ்பீடு 2 ×
டைம் 2. ஃபஸ்ட்டு இப்போது இந்த வண்டியினுடைய ஸ்பீடு வந்து எக்ஸ் கிலோமீட்டர் சொல்லி வச்சுக்கலாம். அப்போ இந்த மனிதனை கடக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? எக்ஸ் மைனஸ் 3 கிலோமீட்டரா? சரிங்களா? எஸ், எக்ஸ் மைனஸ் 3 கிலோமீட்டர். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு டைம் அளவு 10 செகண்டா ஈக்குவல் டு சேம் டிஸ்டன்ஸ், அதே டிஸ்டன்ஸ். அடுத்ததாக எக்ஸ் மைனஸ் 5 கிலோமீட்டர் இன்ட்டு 11 செகண்ட் ஈக்குவல் டு என்ன வரும்? 10x மைனஸ் 30 ஈக்குவல் டு 11x மைனஸ் 55. அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 25 கிலோமீட்டர் பர் ஹவர் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுதா? இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து மாறாமல் இருக்குது. சரிங்களா? ஒன்லி பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ பஸ்ஸோட ஸ்பீடு அளவு எக்ஸ் கிலோமீட்ரு, மனிதனுடைய ஸ்பீடு வந்து ஒருத்தனோட ஸ்பீடு வந்து 3 கிலோமீட்ரு, இன்னொருத்தோட ஸ்பீடு வந்து மணிக்கு 5 கிலோமீட்ரு. 10 செகண்டில் கிடக்குது. அடுத்து 11 செகண்டில் வந்து இந்த வண்டி வந்து இந்த பஸ் வந்து அவங்கள கடந்துருது. அப்போது இந்த ஸ்பீடில் தான் கிடக்குது. இந்த டிஸ்டன்ஸை மட்டும்தான் கடந்திருப்பாங்க. ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுலேயுமே சேம். அப்போது ஸ்பீடு 1 டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்பீடு இன்ட்டு டைம். ஃபஸ்ட்டு ஸ்பீடு என்ன? எக்ஸ் ஸ்பீட்லேருந்து இந்த 3 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து கழிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு கிடச்சிரும். ரெண்டாவது ஸ்பீடு என்ன? எக்ஸ் மைனஸ் 5. அப்போது ஸ்பீடு 1 இன்ட்டு டைம் 1, ஸ்பீடு 2 இன்ட்டு டைம் 2. இதை சுருக்குனிங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 25 கிலோமீட்டர் பர் ஹவர் சொல்லி கிடைக்கும். சூப்பர் கொஸ்டின்ங்க, கண்டிப்பாக ரிப்பீட் ஆகலாம். அடுத்ததான் இந்த கொஸ்டின் போட மாட்டானே, போதுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் 74வது கொஸ்டின். 2 வெயிட் இருக்குது. ரேஷியோ ஆஃப் 2 வெயிட் 27 கிலோகிராம், அப்புறம் 108 கிராம். சரிங்களா? இதோடைய மதிப்பு ரேஷியோ வந்து என்ன கேட்குறாங்க? 27 இன்ட்டு 1000 கிராம் ஈஸ்ட்டு 108 கிராம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா 927. அடுத்ததான் இங்கே என்ன வரும்? 1 9 20 18. அடுத்ததான் இங்கே 1 3 3 4 3 12. அப்போ என்ன வரும்? 1000. 1 4 4 250 ஈக்குவல் டு 250 ஈஸ்ட்டு 1ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 79வது கொஸ்டின். The point on which given the number line represents 6/5. 6/5 மதிப்பு என்ன வரும்? 1/2 வகுத்தீங்கன்னா. ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் 10 பிரிவுகள் இருக்குது. ஸோ 1லேருந்து 2. ஸோ 1/2ன்றது இது 6னுடைய மதிப்பு தான் 1/2. இந்த கணக்கு விட்டுருக்காங்க பாருங்கள். அடுத்த கொஸ்டின் 83வது கொஸ்டின். What is the least number which when divided by 12, 21, 35 leaves the same remainder? 12, 21, 35 வகுக்கும்பொழுது 6 மீதமாக தரக்கூடிய மிகச்சிறிய என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ 12, 21, 35 இது 3க்கு எல்சியம் எடுங்க. எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 3 4 3 12, 7 3 21, 35. அடுத்ததான் 4 3 12, 7 3 21, 35. அடுத்து என்ன வரும்? 7 எடுக்கலாமா? 1 4 4 4 அப்படியே வந்துடும். 1 7 7 5 35. ஸோ எல்சியம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 7 இன்ட்டு 4 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 21 இன்ட்டு 20 420ன்றதான் இதனுடைய எல்சியம். எல்சியம் என்ன? 420. இது வந்து இந்த எண்களெல்லாம் முழுமையாக வகுப்படக்கூடிய எண். நமக்கு என்ன தேவை? ரிமைண்டர் 6 வரணும். ஸோ 420 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 426 தான் ஆன்சர். 420 போடக்கூடாது, ஏன்னா அது வந்து முழுமையாக வகுப்படும், மீதி எதுவுமே கிடைக்காது. பட் 426 வந்து 6 கூட்டணும். என்ன எல்சியம் வருதோ அதோட 6 கூட்டினீங்கன்னா தான் நமக்கு ரிமைண்டர் வந்து 6 வந்து எப்பயுமே கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 85வது கொஸ்டின். எக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க, ஒய்யோட மதிப்பு கொடுத்தாங்க. 5xy மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரோட மதிப்பு கேட்குறாங்க. 5 இன்ட்டு 2 இன்ட்டு 5 மைனஸ் 5 ஸ்கொயர் 25 50 மைனஸ் 25 ஈக்குவல் டு 25ன்றதான் ஆன்சர். அடுத்து 87வது கணக்கு, கடைசி கணக்குங்க. ஒரு டேபிள் வந்து 90 மரங்களுடைய உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஹெயிட்டு, இது வந்து எத்தனை மரங்கள் இருக்குன்ற எண்ணிக்கை. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு many plants have heights 61 சென்டிமீட்டர் ஆர் மோர்? 61 சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேலுள்ள. அப்போ 61 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் மேலுள்ள மரங்கள். அப்புறம் லெஸ் தென் 70 மீட்டர் 70 சென்டிமீட்டருக்கு கீழே, அதாவது
61 அல்லது அதற்கு மேல், சரிங்களா? 61 அல்லது அதற்கு மேல், அதே நேரத்தில் 70க்கு கீழ், 70க்கு கீழ் இருக்கணும். அப்போ 70 இருக்கக்கூடாது. ஸோ 70ல் இருக்கவே கூடாது. 61க்கு மேலே தான். 61, 62, 64, 65 இதனுடைய எண்ணிக்கை மட்டும் கூட்டினா முடிஞ்சிச்சு. எத்தனை மரங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா 25 கூட்டல் 14 கூட்டல் 9 கூட்டல் 12 ஈக்குவல் என்ன வரும்? 10 1 15 40 50 60. 70 சென்டிமீட்டரில் இருக்கே அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏன்னா <70 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 70 சென்டிமீட்டர் கீழே உள்ளதான் கேள்வி. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்ததாக இந்த ஹவு மெனி ஃபேக்டர்ஸ் ஆஃப் த நம்பர் 21600 எத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லி கேட்குறான். அதாவது என் ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லி கேட்குறான். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு இது வந்து காரணிப்படுத்திங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6 × 6 × 6 216 10 × 10ன்னு சொல்லி வரும். ஸோ இது என்ன சுருக்குனீங்க அப்படின்னா 2 3 2 3 அடுத்து 2 × 3 இங்கே ஒன்று சுருக்குனிங்கன்னா 2 × 5 × 2 × 5. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 2/5 × 3/3 3/3 × 5/2. ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து காரணிப்படுத்துதல் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2 × 2/4 சொல்லி எழுதிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து எத்தனை வந்து வர்க்கத்தில் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதான். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2/4 வந்து ஒரு வர்க்கமாக இருக்குது, சரிங்களா? ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அடுத்ததாக 3/2, அதுக்கு அடுத்ததாக 5/2. இதெல்லாம் வந்து n ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது, சரிங்களா? அப்போது இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 2/0 × 2/2 × 2/4. அடுத்ததாக ஸ்கொயர் ரூட்டில் இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக 3/0 × 3/2 × 5/0 × 5/2. ஸோ இதோட வர்க்கங்கள்லாம் பாருங்கள். இந்த எண்களுடைய இந்த காரணிகளுடைய வர்க்கங்கள் எல்லாமே வந்து ஸ்கொயர்லேயே இருக்கா, சரிங்களா? a/0 1 தான். ஸோ பண்ணுறப்போ இது அப்படியே தான் வரும். ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 நம்பர் இருக்குது. அடுத்து எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அடுத்து எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. எல்லாத்தையும் பெருக்கிடுங்க, அவ்வளோதான். 3 × 2 × 2 = 12 நம்பர்ஸ் வந்து டோட்டலாக வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்து 21600 பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்து அதனுடைய காரணிகள் வந்து இருக்குது, சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இதை வந்து எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். அதுக்கடுத்து இதனுடைய ஸ்கொயர் ரூட் ஸ்கொயரில் வர மாதிரி வந்து இதை வந்து காரணிப்படுத்துகிறோம். 2/0 இப்போ 3/2 அப்படின்னா அது எப்படி எழுதணும் அப்படின்னா 3/0 × 3/2ன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா 1 × 3/2 வந்து காரணிப்படுத்தும், சரிங்களா? அப்போது இங்கே 2/4 எப்படி எழுதலாம்? 2/0 × 2/2. இது வந்து n ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இதுவும் 2/4 n ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ இதில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 இங்கே 1 × 2 3னுடைய காரணியாக வந்து 2 இருக்குது. 5னுடைய காரணியாக வந்து 2 இருக்குது. ஸோ 3 × 2 × 2 = 12ன்றதான் ஆன்சர்.